கேவலம். நானும் பல முறை சொல்லிட்டேன், பயம் கிடையாது. இன்றைக்கு குற்றம் செய்யறவனுக்கு பய உணர்வு போயிட்டுது, அச்ச உணர்வு போயிட்டுது. இன்றைக்கு காவல்துறை செயலிருந்து இருக்கின்றது. ஒரு பள்ளிக்கு போய்கிட்ட சிறுமிய அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனா நாடு எப்படி இருக்குது? நானும் பல முறை சொல்லியாச்சு. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் மிக மோசம். சொல்வதற்கே கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பெண்களை தெய்வமாக என்ன வேணும். நம்முடைய குழந்தை பாதிச்சா எப்படி கதறுவோம், அப்படி எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளை நினைக்க வேணும். ஆனா அப்பா அப்பான்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை கதறும் போது இந்த அப்பா எங்க போனார்? அப்பா எங்க போனாரு? அப்பான்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான ஸ்தானத்திலிருந்து செயல்படுத்தணும். அதுதான் அப்பாவுக்கு மரியாதை. அவன் இன்றைக்கு சிறுமி இப்படி பாலியல் வன்கொடுமைப்பட்ட அந்த கொடூரம்னா இதுவரை கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காலையில் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இந்த பாலியல் வன்கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி வேண்டும்னே ஏதோ பேசுறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாருன்னு. நான் உண்மை தான்ப்பா சொல்றேன். நான் ஏதாவது பொய் பேசியிருக்கேன்? நான் இது வரைக்கும் பேசினேன் பொய் ஏதாவது பேசியிருக்கேன்? ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கிய, மக்கள் மனதில் எங்களுடைய கொள்கை நிலைத்து இருக்க வேணும். இது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, அம்மா இமை போல் காத்த கட்சி, நாட்டு மக்களுக்காக இருவரும் தலைவர் உழைந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. எங்க தலைவருக்கு குடும்பம் கிடையாது, 2 தலைவருக்கும் வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசு. உங்களை போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அண்ணா திமுகவுக்கு அல்ல. எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பது, அந்த ஆட்சியை நிச்சயம் உங்களுக்கு மீண்டும் தருவோம் தருவோம், எங்களை ஆதரிக்கல் என்று சொல்லி இந்த நன்னில சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, 2 நாளைக்கு முந்தி இதே ஸ்டாலின் பேசினாரு, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தான் பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி ஊர்வரா சுத்திட்டு இருக்காரு, என்ன செஞ்சார் அப்படிங்கிறார். இந்த நன்னில சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன செஞ்சுன்னு சிலவற்றை மட்டும் உங்களோட கவனத்தை கொண்டு வரேன். நன்னிலத்தில் அரசு கலைக்கல்லூரி கொடுத்தோமா இல்லையா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாயி தொழிலாளருடைய மக பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உருவாக்கி தந்தோம்.